ஹே ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த சூப்பரான ப்ரீத்தி எசன்ஸ் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஜூஸர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அன்பாக்சிங், டெமோ ப்ளஸ் என்னுடைய ரிவ்யூஸ் என்னென்ற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரீத்தி எசன்ஸ் உடைய அவுட்டர் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் ப்ரீத்தி ஜூஸர் இப்படி தான் இருக்கும். ப்ரீத்தி எசன்ஸ் ஜூஸர் இதில் வந்து ஃப்ரூட்ஸும் போடலாம், வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஜூஸரில் இருக்கிற பீசஸ்லாம் என்னென்ன எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸு நான் இப்போ அந்த அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இந்த அன்பாக்சிங், அதுக்கப்புறம் டெமோ செக்மெண்ட், அதுக்கப்புறம் என்னுடைய ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 4 பட்டன்ஸ். ரெட் ஆப்வியஸ்லி இஸ் அ பவர். அண்ட் அடுத்தது வந்து ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட், ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த சைடில் இப்போ காட்டுறது லிவர். இது இந்த சைடில் ஒன்று இருக்குது, அந்த சைடில் ஒன்று இருக்குது. இந்த லிவர் வந்து அந்த மேலே இருக்க மூடியை வந்து லாக் பண்ணிக்கும். ஸோ அந்த லிவரை சைடில் தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த மூடியை திறக்கலாம். நம்ம இந்த மூடியை பார்த்திங்கன்னா இது கண்ணாடி மூடி தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அதாவது வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பிளேட். ஸோ இதில் தான் வந்து நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டாலும் இந்த பிளேட் மூலமாக தான் வந்து சுற்றி அரைச்சி அதுக்கப்புறம் வந்து சக்கையெல்லாம் வெளியே தள்ளும். இது வந்து ஈஸிலி ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் அந்த பிளேடை எடுக்க ட்ரை பண்ணுறதான் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குது. ஸோ இதை உடனே எடுத்துடலாம். ஜஸ்ட் லைக் தட் உள்ளே போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் பிளேடு இருக்கும். இந்த பிளேட் தான் எல்லா மேஜிக்கும் பண்ணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் த ஜூஸ் அவுட். அண்ட் இது வந்து அடுத்த பீஸு. இது வழியாக தான் வந்து ஜூஸே வந்து வெளியே வரும் அந்த கண்டெய்னரில். ஸோ அதை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக தான் வந்து ஜூஸ் வந்து இந்த சைடு வழியாக அப்படியே லெஃப்ட் சைடு வெளியே இறங்கும். ஸோ கீழே பவுலோ கிளாஸோ வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து மிக்சியில் அதாவது ஜூஸரில் இருக்கிற அந்த சுற்றுற அந்த இது பிளேடோட அட்டாச் ஆகிறது. இதில் வந்து இந்த ஒயிட் பீஸில் வந்து நம்ம சக்கை கலெக்ட் ஆகும் இந்த ஒயிட்டில் ஃபுல்லாக. ஸோ இவ்வளோ அளவு சக்கை நம்ம கலெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுக்கலாம் அட் ஒன் கோ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து திருப்பியும் 1 by 1 எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும் நான் காட்டிடுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜூஸரை பொறுத்த வரைக்கும் சில டூஸ் அண்ட் சில டோன்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதையும் நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லிவர் நான் சொன்னது, இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மறக்காமல் வந்து அந்த மூடியை போட்டதுக்கப்புறம் லாக் பண்ணி ஆகணும். இல்லைனா எல்லாமே தனித்தனியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நம்ம சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது அந்த மூடி சில நேரத்தில் வெளியே ஜம்ப் ஆஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆகும்னு நான் சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பீஸை போட்டுறணும். இப்படி தான் இருக்கும் ஜூஸர். அதுக்கு மேலே இதை போட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இந்த சக்கையை கலெக்ட் பண்ணுற இந்த பீஸை அங்கே போட்டு ரைட் சைடில் போட்டு அதையும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ளக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 point ப்ளக், ரெகுலர் ப்ளக் தான். நம்ம எந்த பாயிண்டில் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது 600 watts பவரில் ரன் ஆகும். அண்ட் இதுதான் பிளேடு. இதை போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கு மேலே இந்த மூடியை போட்டு இதை மூடிடணும். அதுக்கப்புறம் அந்த லிவரை போட்டு அந்த இதில் லாக் பண்ணிடணும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக அந்த ஒயிட் கலர் பீஸ் இருக்குது. அது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்பேஸில் போடும்போது, அந்த மூடி கேப்பில் போடும்போது ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் கலர் பீஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த ஜூஸரில் இருக்கிற பார்ட்ஸ். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக எடுத்த டெமோ. அதாவது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜூஸரை வாங்கி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் போட்டப்போ எடுத்தது. என்னுடைய ட்ரெய்லரில் இதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பியும் 2வது தடவை ஃபுட்டேஜ் எடுத்தேன். திருப்பியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. என்னுடைய இன்டென்ஷன் இந்த ஜூஸர் எதற்காக வாங்கினேன்னா, எனக்கு வந்து கேரட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது வாங்கினேன். நம்ம ரெகுலர் ஜூஸர்லேயோ பிளெண்டர்லேயோ போட்டால் கேரட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரூட் வெஜிடபிள்ஸில். ஸோ உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த சக்கையோடு தான் வரும். நம்ம ரெகுலர் மிக்சர் கிரைண்டர்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ போட்டால். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஜூஸர் வாங்கினேன். ஸோ அதனால தான் அதையும் போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டலை.
ஸோ இது நான் செகண்ட் டெமோவுக்காக உங்களுக்கு இது வந்து நான் 2வது ஃபுட்டேஜ் எடுத்ததுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது பெரிய பவுல் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக நம்ம கேரட்ஸோ பீட்ரூட்ஸோ எது போட்டாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது என்னென்னா, ஸ்கின்னை வந்து வெளியில் இருக்கிற அந்த தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? கழுவிட்டு நம்ம பீல் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போடணும். இது வாங்கும்போது கடையில் என்ன சொன்னாங்கன்னா, கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜூஸ் போடுறீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செகண்ட் டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது வந்து இந்த கேரட்ஸ்லாம் வந்து நான் 1/2 அன் ஹவர் இல்லை 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு தான் அந்த ஜூஸ் போட்டேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் டெமோ நான் சொன்னல ட்ரெய்லரில் காட்டியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில்னு, அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் நான் காட்டின அந்த டெமோ வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்காத, அதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து பீல் ஆஃப் பண்ணி உடனே போட்டு எடுத்த ஜூஸ், அந்த ஃபுட்டேஜ் அது. ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூஸ் வந்து ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வித்தியாசமும் ஃபீல் பண்ணல. கடையில் என்ன சொன்னாங்கன்னா 1/2 அன் ஹவர் தண்ணியில் கேரட்ஸையோ பீட்ரூட்ஸையோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஊற வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சக்கை வந்து நிறைய வெளியே வராது, உங்களுக்கு ஜூஸ் நிறையா கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நான் இந்த செகண்ட் டெமோக்காக யூஸ் பண்ண கேரட்ஸ் மொத்தமே 4 தான். ஆனால் நல்ல மோட்டா சைஸ் பெரிய பெரிய கேரட்ஸு, அதெல்லாம் துண்டாக நல்லா நறுக்கி, ஏன்னா இந்த போடுற அந்த கேப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகணுமே அப்படின்றதுக்காக துண்டாக நறுக்கி தான் நான் போட்டேன் ஜூஸு. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூஸு. எல்லாமே ஒரே அளவு தான் ஜூஸ் வந்தது. சக்கை ரெகுலராக வர மாதிரி தான் சக்கை வந்தது. ஒன்றும் எக்ஸ்ட்ராவாலாம் எனக்கு ஜூஸ் வந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து இதில் வந்து சில பல்பி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஜூஸ் எடுக்கிறதுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இப்போது ஃப்ரூட்ஸ்னால் மாம்பழம், அதுக்கப்புறம் சப்போட்டா, அதுக்கப்புறம் ஆப்பிள் கூட வந்து தண்ணி ஆப்பிள்னால் நம்ம போடலாம் ஜூஸு, மாவு ஆப்பிள்னால் போடக்கூடாது. அகைன் எல்லாமே சக்கையாக போயிடும், ஜூஸ் வந்து வரவே வராது. இது வந்து கடையில் சொன்னாங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அண்ட் இதெல்லாம் வந்து டோன்ட்ஸ். லைக் இந்த மாதிரி பல்பி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ்னால் தக்காளி, அதுவும் அது ரொம்ப பல்பியாக இருக்கும்ல, ஸோ அதுலேயும் ஜூஸ் வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு வராது. அதுக்கெலாம் வந்து நம்ம ரெகுலர் கிரைண்டரோ பிளெண்டரோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் டோன்ட்ஸு. டூஸ் வந்து நம்ம மற்ற எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ரூட் பேஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கீரை போடலாம், நம்ம கேரட்ஸ் போடலாம், பீட்ரூட்ஸ் போடலாம், ஜிஞ்சர் யூஸ் பண்ணலாம், ஆனியன்ஸ் யூஸ் பண்ணலாம். எதுக்கெலாம் நம்மளுக்கு ஜூஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் போட்டு ஜூஸ் எடுக்கலாம் இதில். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்மளுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஜூஸர். ஸோ என்னுடைய ரிவ்யூஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ளஸஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மைனஸஸ் பார்த்துடலாம். ப்ளஸஸ் வந்து ஜூஸ் வந்து நல்லாவே திக்காக வருது, ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸ் எடுத்து குடிச்சிடலாம். பிகாஸ் நான் சொல்லிட்டேன், என்னுடைய அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் திஸ் ஜூஸர் என்னென்னா வந்து எனக்கு கேரட்ஸ் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் நான் இந்த ஜூஸரே வாங்கினேன். நாட் ஃபார் மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஜூஸ் எடுக்கிறதுக்காக நான் இது வாங்கலை. ஸோ அதனால தான் அதனோட டெமோ நான் உங்களுக்கு காட்டல, வெறும் கேரட் மட்டும் போட்டு உங்களுக்கு காட்டினேன். கேரட் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக பக்காவாக வருது. அண்ட் இந்த மாதிரி ஜூஸஸ் தான் வந்து ஜூஸ் கடையிலையும் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நான் போய் கடையில் வாங்கும்போது நான் ஆக்சுவலாக ப்ரீத்தி வாங்க போனப்போ எனக்கு ஹேவல்ஸ்லேயும் காட்டினாங்க ஜூஸர், அதுக்கப்புறம் வந்து சுஜாதாவில் காட்டினாங்க, ப்ளஸ் இன்னொரு பிராண்டும் காட்டினாங்க. ஆனால் வந்து எனக்கு ப்ரீத்தி எசன்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டு நான் இதை வாங்கினேன். நத்திங் இன் பர்டிகுலர், ப்ரீத்தி ஆஸ் அ பிராண்ட் நல்லா இருக்குமே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. சுஜாதா ஜூஸர் காட்டும்போது அதாவது ஃப்ரூட் ஷாப்லலாம் வந்து இந்த சுஜாதா ஜூஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் கூட வாட்ஸ் பவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் ஓகே, ஸோ ஈஸியாக இதில் ஜூஸ் எடுத்துடலாம். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. பட் என்னென்னா வந்து ஓகே, என்னன்றதை வந்து நான் மைனஸஸில் சொல்கிறேன். அண்ட் தேர்ட் வந்து நம்மளுடைய பர்பஸ் வந்து அது ஈஸியாக சால்வ் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் 600 வாட்ஸ்னால் சட்டுன்னு ஜூஸ் குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் வராங்கன்னா, நிறைய பேருக்கு ஜூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸர் ரொம்ப அப்போ உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ளஸஸ்ஸு. அண்ட் ஜூஸரில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, ஈஸியாக எடுத்துடலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மைனஸஸ் பார்த்திங்கன்னா, கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் ஆரஞ்சு, இப்போ கேரட், பீட்ரூட்டு, ரெட்டு, இந்த கலர்லாம் வந்து ஜூஸ் போட்டு எடுத்தால் அந்த கலர்லாம் நிறையா வந்து கரையாக ஒட்டிக்குது அந்த ஜூஸரில், அங்கங்கே ஒட்டிக்குது. அண்ட் வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு மைனர் கன்சர்ன் எனக்கு. அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங் ஃபார் மீ.
அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது நிறைய தண்ணி எடுக்குது வாஷ் பண்ணும்போது. ஏன்னா சிலர்லாம் வந்து ஒட்டிக்குது அப்படியே. நம்ம நல்லா போட்டு தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான், இந்த 2 தான் மைனஸ், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.